எங்கிட்ட நிறைய இருக்கு. பணமா? வச்சுக்க. இதுவா? எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. இப்ப கூட தப்பு பண்ணிட்டோமேன்னு மொத்த குடும்பமும் நில குறைஞ்சு போய் நின்னுடுச்சு. உங்க அம்மா தான் ஒவ்வொருத்தரையா சரி பண்ணா. ஏதோ முட்டை முட்டையா வரையறா. இவன் உலகத்துக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வரான்னு நினைக்கிறேன். டேய் தம்பி, என்னக்கா? தனத்துக்கிட்ட இது விஷயமா தான் பேச போறா. அமைதியாரு, என்னன்னு கேட்போம். நீ என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி மேக்ஸ்க்கா. அப்ப நீ தான் இது கரெக்டான ஆளு. கணக்குல எனக்கு ஒரு சின்ன டவுட், கிளியர் பண்றியா? சொல்லுங்கக்கா. இன்னைக்கு தேதி என்ன? 27. ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? இந்த மாசம் 31. அப்ப 4 மாசத்துக்கு 2 31, 2 30. இந்த மாசத்துல 27. 4 மாசத்துக்கு முன்னாடி 15. அப்ப எல்லாம் சேர்த்து 122 பிளஸ் அங்க ஒரு 10. 132. கரெக்டா? அக்கா, என்னக்கா சொல்றீங்க? ஏய், பிஎஸ்சி மேக்ஸ்னு சொல்ற, இந்த சின்ன கணக்கு கூட உனக்கு புரியலையா? நீ வேஸ்டடி. இங்க பார், இன்னொரு தடவை தெளிவா சொல்றேன். அக்கா வேணாக்கா, எனக்கு புரியாது. நான் மக்குதான்க்கா, நான் வேஸ்ட் தான்க்கா, என்ன விட்டுருக்கா. போடி. அனு, அனு, என்னக்கா இங்கதான் இருக்கியா? என்ன விஷயம்? என்னக்கா? அனு, கணக்குல எனக்கு ஒரு சின்ன டவுட். நானும் அதே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன். வாங்க உட்காருங்க, பேசுவோம். இருக்கட்டும் இருக்கட்டும். அனு, தப்பா எடுத்துக்க கூடாது. எனக்கும் 4 மாசம், லக்ஷ்மிக்கும் 4 மாசம்னு சொன்னா. ஆமாக்கா, அதுக்கு என்ன? இல்ல, அப்ப யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்கும்? அது பிறக்கும் போது தெரிய போகுது. இல்ல, யாருக்கு முதல்ல குழந்தை பிறந்தாலும் ஓகே தான். எதுக்கும் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். அக்கா, அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் ஒண்ணு இருக்கு. காலையில இருந்தே அந்த கணக்க போட்டு மூளைய அப்படியே கசக்கிட்டு இருக்கேன், புரியவே மாட்டேங்குது. என்னடி மேட்டர் அது? அது வெற்றி மாமாக்கும் லக்ஷ்மி அக்காக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அவங்க 2 பேரும் பேசிக்கவே இல்ல. ஆமா, அப்படி இருக்கும் போது இந்த குழந்தை எப்படி? ஆமாடி, நான் இதை யோசிக்கவே இல்லையே. ஆமாடி அனுஷ்கா, இதுல யோசிக்க என்னமா இருக்கு? கிணத்து கடவு தங்கராசுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் அடிக்கடி கல்யாணம் ஆனதுல இருந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்க வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய பெத்து போடலையா? அந்த மாதிரி தான் இதுவும். மாமா, நான் அந்த ஆங்கிளையும் யோசிச்சு பாத்துட்டேன். கணக்கு ஒத்து வரலையே. சண்டையோட 132 நாள். லக்ஷ்மி அக்கா கணக்கு படி சர்ன்னு அப்படியே பின்னாடி போனா 132 நாளைக்கு முன்னாடி அந்த நாள்ல லக்ஷ்மி அக்கா ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அடிப்பாவி, அப்போ எல்லாமே ஹாஸ்பிடல்ல தானா? அப்படியாதான் இருக்கணும். எதுக்கு டவுட்? பேசாம அவங்க வாயாலே உண்மையை வர வைக்கலாம். அண்ணி, அது எப்படி அண்ணி அவங்க சொல்லுவாங்க? டேய், நீ சின்ன பையன், உனக்கு விவரம் பத்தாது. கேட்டுறலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டேய், எப்படிடா? ஃபாலோ மீ. நீங்களும் எங்க பின்னாடியே வாங்க. துப்பறிய சிங்கங்க போகுது, வாடி. என்ன பண்றீங்க? சமையல்ல என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றேன்.
கொட்டிட்டு போகுது. இதுக்கு பேரு ஹெல்ப் இல்ல, டிஸ்டர்ப். அங்கே இருங்க. இன்னும் 6 மாசம் தான் இப்படி நெருங்கி நிக்க முடியும். அப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவுல நம்ம புள்ள வந்துரும்ல. வந்தாலும் உங்களை கவனிச்சுட்டே தான் இருப்பேன். நாங்களும் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். அண்ணா கிச்சன்ல என்ன பண்றீங்க? அது வந்து மிளகா பொடி எடுத்து கொடுக்க சொன்னேன். மிளகாத்தூள் எங்க இருக்கும்னு அவருக்கு எப்படிக்கா தெரியும்? நான் எடுத்து தரேன். நான் காய்கறி வைக்கிறேன். அக்கா, நீங்க உண்டா இருக்கீங்கன்னு சொன்னதும் வீடே 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமா எரியுது. அண்ணன் முகத்திலயும் அதே பிரகாசம் தான் இருக்கு. எப்படி எரியுது பாருடா. போதுடா. காட்டுங்கண்ணே. லட்சுமி, ரொம்ப கிண்டாத, அப்புறம் அடி புடிச்சிட போது. ஆஃப் பண்ணிடலாம். எப்படி லட்சுமி? வரிசை யாரு பெத்து என் மடியில போடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடுன்னு மாமா சொன்ன உடனே நீ ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் இல்ல. ரொம்ப வழியுது, வழியாம சொல்லு. அது மாமா சொன்ன அன்னைக்கு நானும் வெயிட் பண்ணேன். ஆனா வெற்றி வந்ததும் தூங்கிட்டாரு. தேனு, லட்சுமி என்ன சொல்றா? அது வந்து அதுவா வெற்றி மாமா. அந்த மாதிரி இது தப்பு. சொல்லாத. சொல்ல விடு. லட்சுமி சொல்றல, கையெடு. சொல்லக்கூடாது. தூங்கிட்டாராம். தூங்கிட்டீங்களா? அது ஒண்ணும் இல்ல, சும்மா. என்ன அனுஷ்கா? என்ன அனுஷ்கா சொல்ற? டேய், நீ ஃபர்ஸ்ட் நைட்ல தூங்கிட்டேன்னு சொல்றாடா. அது உனக்கு எப்படி தெரியும்? அப்ப அதான் உண்மையா? உண்மையா பாருங்க. அனு, சாணத்தை வாங்கிட்டியடா. அப்புறம் எப்படி லட்சுமி இது? 4 மாசம் 10 நாள். எப்படிக்கா? அண்ணா சொல்லுங்கண்ணே. டேய் சொல்றா, கேக்குறாங்க. சொல்லுங்கண்ணே. நீ வெக்கப்படாதீங்க. லட்சுமி தான் வெக்கப்படும். நீ எதுக்கு வெக்கப்படுற? அண்ணா நீங்க ஆம்பளண்ணே, வெக்கப்படக்கூடாது. சும்மா இருடா. என்ன லட்சுமி, அனு கேக்குறதுக்கு பதிலே இல்ல. சொல்லு சொல்லு, ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட மட்டும் சொல்ல. என்னைக்கு நடந்ததுன்னா அது அவர்கிட்ட கேளுங்க. ரொம்ப தான் நடிக்கிற. பதில வெற்றி மாமா தான் சொல்லணுமா? வெற்றி சொல்லுங்க. நீ உன் வாயால சொல்லுங்க. எப்பண்ணே? சொல்றேன். என்ன எல்லாரும் பிளானோட தான் வந்திருக்கீங்களா? சரியா கண்டுபிடிச்சிட்டியே. இவங்க எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஏமா என்கிட்ட சொல்றதுக்கு என்னமா இருக்கு? சொல்லுமா. என்ன மாமா நீங்க போய் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? சும்மா இருங்க. இல்லமா, நீ சொல்லனா நாங்க விட மாட்டோம். எந்திரிக்கவே கூடாது. யாரும் இந்த இடத்தை விட்டு எந்திரிக்க கூடாது. நாங்கெல்லாம் இங்கே தான் இருப்போம். என்னங்க இது? எல்லாரும் முன்னாடி இப்படி கேக்குறது வெக்கமா இருக்கு. ஐயோ அண்ணா, அதெல்லாம் ரகசியம் விடுங்கண்ணே. டேய், அந்த ரகசியம் எங்க நடந்ததுன்னு தான்டா கேக்குறேன். டேய் அனு, நீ உன் கணக்கு வழக்கெல்லாம் அவுத்து விடுமா. ஆமா, இந்த பைய சொல்ல மாட்டாமா இவன். நீ அவுத்து விடுமா. அது என்னடி கணக்கு? சொல்றேன். அது 132 நாள். உங்க கணக்கு படி இன்னியோட உங்களுக்கு கல்யாணம் ஆகி மொத்தம் 162 நாள். அதுல வீட்டு பிரச்சனை நடந்தது 92 நாள். உங்க கணக்கு படி வெற்றி மாமா ரூம்ல தூங்கினது 132வது நாள். மிச்சம் இருந்த 30 நாள்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்தது 10 நாள். அப்ப ஹாஸ்பிட்டல்ல தாண்டி கன்ஃபார்ம். கன்ஃபார்மா ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல்ல. ஏய் பாத்தியா, வெற்றி பூமி கொட்டா மாதிரி ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்ல தானே சொன்னீங்க. அக்கா உண்மை சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல தான். சரி சரி, ஹாஸ்பிட்டல்ல தான். உண்மை ஃபுல்லா தெரிஞ்சு சொல்லிடுங்க நீங்களே. நான் இல்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் இல்ல. பாருங்க வெற்றி, எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்லுங்க. அவன் ஹனிமூன கொடைக்கானல், ஊட்டின்னு லோ பட்ஜெட்ல ஆரம்பிச்சு பிரான்ஸ், சுவிட்சர்லாந்துன்னு ஹை பட்ஜெட் வரைக்கும் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி போவாங்க. நீங்க என்னடா அப்பாவுக்கு செலவு வைக்காம ஹாஸ்பிட்டலையே கொண்டாடுறீங்க. பாருங்க, நான் சொல்றேன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இல்ல.
குழந்தை ஃபியூச்சர்ல டாக்டர் தானே. டேய் நீ இருடா. ஹாஸ்பிடல் அது நடந்ததுனால குழந்தைக்கு ஹாஸ்பிடலோட பேரை வச்சிடலாம். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் பேரே வச்சிடலாம். ட்ரீட்மெண்ட் பண்ணது ஜென்ஸ் டாக்டர். லக்ஷ்மிக்கு பொம்பளை புள்ள பிறந்தா என்ன பண்றது? ஆமா நீ நர்ஸ் பேர் வச்சிடலாம். உண்மையை சொல்லிடுங்க. உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். சொல்லு 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 சொல்லு. எல்லாரும் ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்காங்க. ஆமா பேசா சொல்றாங்க இருங்க. 2 பேரும் உண்மையே சொல்லிடலாம். சொல்லிடுறீங்களா? சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க சொல்லுங்க ஆரம்பிங்க. என்னன்னா சொல்லுங்க. ஓடாதீங்க நில்லு. ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. லட்சுமி ஓடாதமா லட்சுமி வா. என்ன வள்ளி அம்மா எதுக்குடா மாத்தி கட்டி குடிக்கிறாங்க? என்னன்னு சொல்லுங்க. என்ன விஷயம் எனக்கு சொல்லிட்டு தெரியாண்டி. எல்லாம் உங்க புள்ள பண்ண கூத்துதான். என்ன அவங்க முதலிரவு ஆஸ்பத்திரியிலே நடந்து முடிஞ்சிருச்சா? ஆஸ்பத்திரியிலேவா? எப்படிமா? அது அப்படித்தான். அப்ப நான் 15 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தேன். நான் வேஸ்ட் பண்ணிட்டேனா? சும்மா இருங்க. நம்ம குழப்பறி நிலநாட்டிட்டா. என்ன ஆஸ்பத்திரியில வச்சு நிலநாட்டிட்டேன்னா? என்ன வெக்கப்பட்டு? ஐயோ ஏ இந்து, அருளை பார்க்க போடியா? என்னாச்சு? இல்லம்மா பாக்கல. ஏன் பார்க்கல? நாங்க போறதுக்கு முன்னாடியே கோடீஸ்வரி அங்க போயிட்டா. தம்பி, நீங்க 2 பேரும் அவனை பார்க்க தானே போனீங்க? ஆமா, ஆனா நாங்க அவளை ஃபாலோ பண்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணே, அண்ணிய குறை சொல்லாதீங்க அண்ணே. அவ வாய் கூசாம பொய் சொல்றா. நீயும் அத நம்புறியா? அவங்க என்ன பொய் சொல்லிட்டாங்க? அம்மா, அருளை தேடி நாங்க போனோம்மா. அவன் அங்க இல்ல. கொஞ்ச நேரத்துல கோடீஸ்வரி கார்ல வந்தா. இந்து நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டா. என்ன சொன்னா தெரியுமா அவ? அருள் பிளாக்மெயில் பண்ணானா. அவங்கிட்ட அவனும் இந்துவும் நெருக்கமா இருக்கிற மாதிரி வீடியோ இருக்கு, பணம் கொடுத்தா அதை கொடுத்துறேன்னு சொன்னானா. குடும்பமான போயிடும், அதனால பணத்தோட இவளும் வந்தாளா. வந்து போன் பண்ணாளா, அவன் போனை எடுக்கலையா. அவங்க சொன்னதுல உண்மை இருக்க கூடாதானே? அருள் தானே திரு முன்னாடி நானும் அவட ஓடி போனதா சொன்னா. ஏன் அருள் இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லுங்கண்ணா. உனக்கு கோடீஸ்வரியை பத்தி சரியா தெரியல. அவ ஒரு பண பேய்மா. அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கைய எதுக்கு அழிக்கணும்? மொத்த சொத்தும் திரு பேர்ல இருக்கு, அதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? என்ன இது? பின்ன என்ன? ஆதாரம் இல்லாம எதையும் பேசாதீங்கண்ணே. அன்னைக்கு என்ன பிடிக்கல, அவங்களுக்கு பண ஆசை இருந்தது. ஆனா அது எல்லாமே அத்தையோட மரணத்துக்கு முன்னாடின்னு. அத்தையோட இழப்பு அவங்கள மாத்திருச்சுன்னு. சாக துணிச்சாங்க, உங்களுக்கு தெரியும்ல. ஒரு நிமிஷம் விட்டிருந்தா கூட அவங்க உயிர் போயிருக்கும். அதுக்கப்புறம் எப்படின்னு நான் அவங்களை சந்தேகப்பட முடியும்? அண்ணி முதல்லயே அருளை வேலைக்கு வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அவனுக்கு வீட்டுல இடம் கொடுக்காதன்னு சொன்னாங்க. அவன்கிட்ட சகஜமா பழகாதன்னு சொன்னதும் அண்ணிதான். நான் தான் அவங்க பேச்சை கேட்காம எல்லா தப்பையும் பண்ணேன். இப்ப அனுபவிக்கிறேன். எல்லா தப்பையும் நான் பண்ணிட்டு அவங்கள சந்தேகப்படுறது எந்த விதத்துல நியாயம் என்ன? இங்க பாரு இந்து, நீ சொல்றதெல்லாம் லாஜிக்கா கரெக்டா இருக்கலாம். அதனாலதான் என் மனசு இன்னும் ஸ்ட்ராங்கா அவளை சந்தேகப்படுது. இங்க பாருங்கண்ணே, அவங்க மேல சந்தேகப்பட்டு உங்க வாழ்க்கையை நரகமாக்கிடாதீங்க. நான் வாழ வேண்டிய உன் வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நீ எப்பவோ முடிஞ்ச என் வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. ஏன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணி மாறிட்டாங்க, முன்ன மாதிரி கிடையாது. இந்து, அப்ப உன் வாழ்க்கைய அழிக்கணும்னு யார் நினைக்கிறா? ஐயோ அம்மா, அந்த கேள்விதான் என் மனசுலயும் இருக்கு. இந்த புதிருக்கு பதில் அருள் கிட்டதான் இருக்கு. நான் அவனை கண்டுபிடிக்கிறேம்மா. அதுக்கு முன்னால நீ ஏன் திருகிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்க்க கூடாது? அவர் என்ன பார்க்க கூட தயாரா இல்லைன்னு. அன்னைக்கு லட்சு அக்காவோட வீட்டுக்கு போனப்ப கூட என்ன அடிக்க வந்தாரே தவிர என் மேல அன்போ பாசமோ இல்ல. அவர் மனசு மாறாம நான் அவர் முன்னாடி போய் நிக்கிறதே வேஸ்ட்.
அப்படி இல்ல இந்து 2 நிமிஷம் அவன் அமைதியா இருந்தாலே உன் மனசுல இருக்கிறத கண்டிப்பா சொல்லிடலாமா? என்ன பார்த்தா அவர் 2 செகண்ட் கூட அமைதியா இருக்க மாட்டாருன்னு. அதெல்லாம் இருப்பான் இந்து. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அவன் கோயிலுக்கு போவான். நீ அங்க அவனை சந்திச்சு பேசு. பேசி மனசை ரணப்படுத்திக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லடி, நீ ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு நீ போய் அவனை பாரு, எல்லாமே நல்லபடியா நடக்கும். இல்லம்மா. மறுத்து பேசாத, சொல்றது கேளு. சரிம்மா. நீ திருவ பார்த்து பேசு ப்ளீஸ். இந்த குழப்பத்துக்கெல்லாம் யாரு காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, நான் வரேம்மா. வரேன். அம்மா அம்மா, யாருங்க? பொண்ணு தாய் வீட்டுக்காரன் வந்திருக்கம்மா. ஆ, அம்மா, ஐயா வீட்டுல தேங்காய் இல்லைன்னாரு, சரி. அதான் ஒரு மூட்டை கொண்டு சரிங்க. வந்திருக்கேன். தோட்டத்துல மோட்டர் ஓடிட்டு இருக்கு, போயிட்டு வரமா. ஐயோ, ஏய் லட்சுமி, என்ன காரியம் பண்ற? வாயு வயிறுமா இருக்க, இந்த மூட்டையை போய் தூக்குறியே. இல்ல அத்தை, நான் எங்கத்த தூக்குனேன், சும்மா முடியுமான்னு தூக்கி பார்த்தேன். என்ன சும்மா தூக்கி பார்த்தேன்னுட்டு? ஏய், என்ன மாமியா மருமக 2 பேரும் தேங்காய் மூட்டை வச்சுக்கிட்டு பேரம் பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? ஏய், நான் என்னடி தப்புன்னு என்ன போய் திட்டிட்டு இருக்க? தோட்டத்துல ஆள் வச்சீங்க, ஆமா. இப்படி தேங்காய் முட்டையை கொண்டு வந்து வாசலியா போட்டு போறது, ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு போலாம்ல. அத்தை என்ன அத்தை, அவர் மோட்டர் ஆஃப் பண்ணணும்னு போறேன்னு போயிட்டாரு, அதனால. நீ அவனுக்கு வக்காலத்து வாங்காத. ஏன் ஒரு நல்ல ஆளா பார்க்க மாட்டீங்களா? அம்மா இருங்கம்மா, இத நாங்க யாராவது உள்ள கொண்டு போய் வச்சா முடிஞ்சது. அதுக்கே அப்பாவை கத்திட்டு இருக்கீங்க? இங்க பாரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது பாதியில மூக்க நுழைக்காத. இந்த மூட்டைய உங்க அண்ணி தூக்க பாக்குறாடா. ஐயோ அத்தை, சும்மா இழுத்துதான் அத்தை பார்த்தேன். அண்ணி, இந்த வேலை எல்லாம் ஏன் நீங்க செய்றீங்க? அக்கா, இன்னும் 2-3 மாசத்துக்கு நீங்க வெயிட் எல்லாம் தூக்க கூடாது. ஆமா. அனு, நீயும் மாடி. டாக்டர் அப்படிதான்க்கா சொல்லுவாங்க. ஐயோ சாமி, நான் எதையும் தூக்கல, போதுமா? என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, இவ்வளவு பெரிய தேங்காய் மூட்டையை தானே தூக்கிட்டு போறேன்னு லட்சுமி அடம் பிடிக்கிறாடா. இவ்வளவு பெரிய மூட்டையா? என்ன லட்சுமி விளையாடுறியா? நீ இப்ப ஒருத்தி இல்ல 2 உசுறு. நீ இப்ப உன் கையை தூக்குறதுக்கு கூட யோசிச்சுதான் தூக்கணும். குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும். அப்புறம் நீ எப்பவும் போல வழக்கம் போல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யலாம். சரியா? இந்த வீட்ல அவ மட்டும்தான் உண்டா இருக்காளா? ஏன் நான் இல்லையா? என்னமோ குடும்பமே அவளையே தாங்கன்னு தாங்குறாங்களே, இதுல இந்த ஆள் வேற. நான் இந்த மூட்டையை தூக்குறதுக்காக பண்ணல மாமா. சட்னிக்கு ஒரு தேங்காய் வேணும்னு சும்மா இந்த கட்டை அவுத்து பார்த்தேன், அவ்வளவுதான். அதுக்குள்ள அத்தை வந்துட்டாங்க, நீங்க வந்துட்டீங்க, நீங்களும் வந்துட்டீங்க, நீங்களும் வந்துட்டீங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என் மேல காட்டுற அக்கறை தாங்க முடியலப்பா. என்னாச்சுன்னு? என்னாச்சா? என்னாச்சு? நீ எவ்வளவு கேள்றா? லட்சுமி, என்னாச்சு? மாமா நீங்க வேற ஏன்? மாமா நான் சொல்றேன். லட்சுமி அக்கா இந்த மூட்டையை தூக்கிட்டு போய் கிச்சன்ல வைப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க மாமா. நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்களாவது சொல்லுங்களேன். என்ன லட்சுமி, படிச்சவ தானே? டாக்டர் செக்கப்புக்கு போகும்போது என்ன சொன்னாரு? வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? நல்லா புத்தி சொல்றா. ஐயோ லட்சுமி, முதல்ல இந்த மூட்டைய உன்னால தூக்க முடியுமா? இத கிச்சன்ல கொண்டு போய் போடணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? போதுங்க, இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியாது. அப்புறம் நான் அழுதுருவேன் சொல்லிட்டேன். நான் சொல்றது சிரிப்பா இருக்கா உனக்கு? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து நம்மள கலாய்ச்சிட்டு இருக்காங்க, அது புரியாம நீங்க உளறிட்டு இருக்கீங்க. கலாய்க்கிறாங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? காரணத்தை சொல்லிட்டு சரிங்களா? டேய், உன் பொண்டாட்டியே கேள்றா. லட்சுமி, என்னாச்சு? டேய்,
இந்த மூட்டையை தூக்குறேன்னு சொன்னல, போய் தூக்குடா. அண்ணா என்னண்ணே போடா தூக்குடா. அண்ணா இது என்ன பெரிய விஷயமா என்ன? அப்ப தூக்கு. ஏன்? சரி என் புருஷனால முடியாதா என்ன? முடியாதுன்னு சொல்ற, தூக்கு பாக்கலாம். வாங்க. சரி தூக்குடா பாக்கலாம். தூக்குடா. பெரிய விஷயமா இது? இந்த வீட்டுல என்ன கவனிக்க ஆளே இல்ல. குடும்பமா சேர்ந்து நல்லா சிரிச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? முடியாதுடா சொல்றல. பாக்கிறதுக்கு தூக்குனா கஷ்டம்.